ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அவர்கள் அந்த தீர்ப்பிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். வள்ளலாருடைய மார்க்கம் என்பது எது? அது எந்த சமயத்தையும் தழுவாதது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் சைவ சமயத்தை தாண்டியது, சைவத்திலிருந்து வெளிவந்த ஒரு தனிப்பட்ட உலகளாவிய மார்க்கம் வள்ளலார் கண்ட சன்மார்க்க சங்கம் என்று அவர்கள் தெல்ல தெளிவாக தன்னுடைய தீர்ப்பிலே தந்திருக்கிறார்கள். அந்த 50 பக்க தீர்ப்பினை தயவு செய்து ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களும் திரும்ப திரும்ப நீங்கள் வாசிக்க வேண்டும். அதில் பேருபதேசத்திலிருந்து எடுத்திருப்பார், விண்ணப்பங்களிலிருந்து சான்று சொல்லியிருப்பார், அருட்பெருஞ்சோதி அகவலிலிருந்து சான்றுகள் காட்டியிருப்பார், 6ஆம் திருமுறையிலிருந்து சான்றுகளை காட்டியிருப்பார். ஆகவே சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதை திரு பிச்சாண்டி IAS அவர்களுடைய தீர்ப்பை தயவு செய்து நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மார்க்கம் 4 என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். அதை நான் அதிகமாக விளக்கமாக போக விரும்பவில்லை. தாச மார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்கின்ற 4 வகையான மார்க்கங்கள். இறைவனுடைய அடிமையாக நம்மை நினைத்து இறைவனுக்கு சேவை செய்து இறைவனோடு இரண்டர கலப்பது. சிந்தை இடையரா அன்பும் திருமேனிதன்னில் அசைவம் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் வந்து இழி கண்ணீர் மழையும் வடிவில் பொலி திருநீரும் அந்தமில் வேடத்து அரசும் எதிர்வந்து அணைய என்று சேர்க்கிறார். மிக அற்புதமாக நாவுக்கரசருடைய வடிவழகை தோற்ற பொலிவை எல்லாம் எடுத்து பாடியிருப்பார். தொடக்கத்திலே சமண மதத்தவராக இருந்து இருளிக்கியார் என்றும் தர்மசேனர் என்றும் பெயர்களை தாங்கியவர். பிறகு சைவத்தின் மீது ஈடுபாடு கொண்டு கற்றுணை பூட்டி கடலிலே வாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயம் என்று இங்கேதான் சொல்கிறார்கள். திருப்பாதிரி புலியூர் என்று சொல்லக்கூடிய கடலூரில் தான் கரையேறி வந்ததாக சொல்கிறார்கள். தாச மார்க்கத்தை வலியுறுத்தி சென்றார். அப்படி சர்புத்திர மார்க்கத்தை வலியுறுத்தி சென்ற ஞானசம்பந்த பெருமான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாமடைந்தார் நிலையில் என்று அதே சேர்க்கிறார். ஞானசம்பந்தருக்கு புகழாரம் சூட்டுவார்கள். வள்ளலாருடைய தொடக்க காலத்தை வழிபடு குருவாக இருந்தவர். சர்புத்திர மார்க்கம் இறைவனுடைய பிள்ளையாக இருந்து சேவை செய்து இறைவனோடு இரண்டர கலப்பது. அப்படி பார்க்கின்ற போது சகமார்க்கம் சுந்தரர் காட்டிய மார்க்கம் இறைவனுக்கு நம்மை நண்பனாக கருதி அவரோடு இரண்டர கலக்கக்கூடிய மார்க்கம், தோழமை நெறி என்று சொல்லக்கூடிய சகமார்க்கம். பிறகு சன்மார்க்கம். இங்கே இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எதை போன்றது என்று சொன்னால் காதலன் காதலியர் இருவருக்கும் இடையே உள்ள அந்த உறவை போன்றது. நம்மை காதலியாக பாவித்து இறைவனை காதலனாக நினைத்து அனுபவித்து இன்புற்று இரண்டர கலக்க நினைப்பதுதான் சன்மார்க்கம். அதை வலியுறுத்த வந்தவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருக்கு பிறகு எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொன்ன 16ஆம் நூற்றாண்டோ 17ஆம் நூற்றாண்டோ அதில் நிறைய பேர் மாறி மாறி சொல்றாங்க. தாயுமான சுவாமிகள் சன்மார்க்கத்தை கொஞ்சம் விளக்கமாக சொன்னார்கள். அவரெல்லாம் சைவ சமயம் என்கின்ற ஒரு கட்டுக்குள் இருந்துதான் அந்த மார்க்கத்தை வலியுறுத்தினார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் ஒருவர் தான் அந்த சமயம் என்ற கட்டுக்குள் இருந்து வெளியே வந்து சாதியும் மதமும் சமயமும் தவிர்ப்பேன், இதுக்கு மேல வேற என்னங்க வேணுங்க, சாத்திர குப்பையும் தனந்தேன் அடிச்சு தவிடு போடியாக்குறாருங்க. எனக்கெல்லாம் ஏன் அவர் மேல் ஈடுபாடு வந்ததுன்னா இயற்கையிலேயே அவருடைய புரட்சிகரமான சிந்தனைகள். இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை இருவாய் புன்செயில் எருவாக்கி போடுகிறாரு. மருட்சாதி சமய மதங்கள் எல்லாம் சிரம வழக்கெல்லாம் குழிகொட்டி மண்மூடி போடு என்று 19ஆம் நூற்றாண்டிலே முதலாக குரல் கொடுத்த ஒரு ஆன்மீகவாதி இந்த உலகத்தில் வள்ளலார் ஒருத்தர் தான், வேற யாரும் கிடையாது. நான் இப்படி சொல்லேன் என்பதற்காக தயவு செய்து வருத்தப்படாதீங்க. கலைஞர் கூட இன்றைக்கு ராமானுஜரை பற்றி ஏதோ எடுக்கிறாராம் தோழர். எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான். என்ன அவர் மகர் சொல்றாங்க,
கலைஞர் டிவியில போட்டு காட்டுறாங்க, மதத்திலே புரட்சி செய்த மகான் ராமானுஜர் என்று சொல்லி உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர் மதிநலம் அருளினா எவனவன் அயரவர் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழிலன் மன்னனேன்னு நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி பாடல் அவர்கள் ஒழுத்து போடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், அவரை தாண்டிய புரட்சியை 19ஆம் நூற்றாண்டிலே செய்து காட்டியது இதுவரையிலும் யாரும் இனி செய்ய முடியாத புரட்சியை செய்தது வள்ளல் பெருமானார் ஒருத்தர் தான். அவரை ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை திருக்கொட்டியூர் நம்பியில் கற்றுக்கொண்டு கோபுரத்தின் மீது ஏறி நின்று சொன்னாராம். அந்த ஓம் நமோ நாராயணாய என்கின்ற மந்திரம் வைணவத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மந்திரம். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அந்த மந்திரத்தை ஒரு ஆள் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமானார் காட்டியிருக்கக்கூடிய மந்திரம் இருக்கிறதே, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்கின்ற இந்த மகா மந்திரத்தை உலகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவனும் சொல்லலாம். அதுல என்ன பொருள்? சோதி என்பது இங்கே அறிவை குறிக்கிறது, பெருஞ்சோதி என்பது பேரறிவை குறிக்கிறது, அருட்பெருஞ்சோதி என்பது ஒப்பற்ற பெருந்தயவுடைய பேரறிவே பூரண இன்பமாம். இதுதான் வாட்சியார்த்தம் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அப்படிப்பட்ட இறைவனை நீ எப்படி அடையலாம் என்று சொன்னால், உனக்குள்ளே தனி பெருங்கருணை, கருணை சாதாரண கருணை அல்ல, பெருங்கருணை, வெறும் பெருங்கருணை இல்ல, தனி பெருங்கருணை. எப்படி வள்ளலாருக்கு அந்த கருணை இருந்ததோ அந்த தனி பெரும் கருணை இருந்து விட்டால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் நீயும் அடையலாம், சிவமாக மாறலாம். சிவமாக்கி கொண்டான் என்று ஊது ஊது சங்கே, சிற்றம்பலத்தான் என்று ஊது ஊது சங்கே, நவனோக்கு அளித்தான் என்று ஊது ஊது சங்கே, நான் அவன் ஆனேன் என்று ஊது ஊது சங்கே. நிறைய சொல்லிட்டே போலாம். சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவழிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி. அற்புதமான பாடல். இங்கே காதலன் காதலர் என்கின்ற இருவேறு நிலை கிடையாது. நானே அவனாக மாறுவது, நானானான் தானானான் நானும் தானும் ஆனான். எத்தனை அடுக்குவார் அந்த அனுபவத்தை. இவரே சிவமாக மாறிய அனுபவத்தை பல இடங்களிலே சொல்வார். சாதி மத சமய சழக்கெல்லாம் மற்றது, சன்மார்க்க ஞான சபை நிலை பெற்றது, மேதினியில் சாகா வித்தையை கற்றது, மெய்யருள் சோதியன் உள்ளத்தில் உற்றது என்று சொல்லி தானே சிவமாக மாறினாரே. இதுதான் சுத்த சன்மார்க்கம். ஆகவே ராமானுஜரை விட அவர் மதத்திலே புரட்சி செய்ய வந்த மகான் வள்ளலார் மதங்கள் அனைத்திற்கும் சாவுமணி அடிக்க வந்த மகான். இங்கே எந்த பாகுபாடு கிடையாது. இங்கே மனிதர்களுக்குள் சமயத்தால், மதத்தால், இனத்தால், மொழியால் அல்லது இல்லறம் அல்லது துறவி அப்படியா எந்த பாகுபாடு கிடையாது. இல்லது அறிவுள்ளவன் அறிவில்லாதவன், ஞானம் பெற்றவன் ஞானம் பெறாதவன், ஏழை பணக்காரன், பெரியவன் சிறியவன் என்கின்ற எந்த பாகுபாடும் காட்டாத ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை வள்ளலாரை தவிர யாருங்க காட்டியிருக்கா சொல்லுங்க? எவ்வுலகில் அண்டங்கள் அத்தனையும் நான்கான இவ்வுலகில் எந்த எமக்களித்தான் எவ்வுயிரும் சன்மார்க்க சங்கம் தனைய அடைய செய்வித்து என் மார்க்கம் காண்பேன் இனி. புத்தர் கூட சொல்லுங்க, 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி ஐயா அவர் சொன்னார். புத்தர் ஜீவகாரணத்தை வலியுறுத்தி இருக்கிறார், புலால் மரத்தரை சொல்லி இருக்கிறார், நிறைய அன்பை போதித்திருக்கிறார், அகிம்சையை போதித்திருக்கிறார். ஆனால் உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்குலம் அனைத்தையும் தன்னுடைய சங்கத்திலே அங்கத்தினராக சேர்த்த பெருமை உலகத்தில் வள்ளலாரை தவிர வேறு எந்த ஞானிக்காக உண்டா? எவ்வுலகில் அண்டங்கள் அத்தனையும் நான் காண இன்றைக்கு ஆய்வு செய்கிறார்கள். செவ்வாய் கிரகத்துக்கு எதை அனுப்புறாங்க, கோள்கள் அனுப்புறாங்க, அங்க போய் ஆய்வு செஞ்சிட்டு இருக்கு விண்கலம். செவ்வாயில தண்ணி இருக்கா சொல்றாங்க, சந்திரன்ல தண்ணி இருந்ததற்கான ஆதாரம் இருக்கிறது, எங்கோ ஒரு கிரகத்திலே மனிதர்கள் சில உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று இன்றைக்கு நாசா போன்ற விண்வெளி ஆய்வு மையங்கள் எல்லாம் சோதனைகள் செய்து கொண்டிருக்கின்றன. அவர் பாருங்க வள்ளலார், அவருடைய கண் ஞானக்கண் எங்கெங்கெல்லாம் என்னுடைய அறிவு அண்டங்களுக்கு அப்பால் விரிந்திருக்கிறது என்று சொன்னவர் சொல்லுகிறார். ஒரு கால் அப்படி வேற்று அண்டங்களிலே வேறு கிரகங்களிலே ஏதாவது உயிர் தொகுதிகள் உயிர்குலம் வாழ்ந்தால் அதையும் என்னுடைய சன்மார்க்க சங்கத்திலே அங்கத்தினராக சேர்த்துக் கொண்டு இருக்கின்ற மார்க்கம் தனி மார்க்கம் என்னுடைய மார்க்கம் தான் சமரச சுத்த சன்மார்க்க மார்க்கம். தயவு செய்து அன்பர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
பல பேர் இங்க வந்து பேசுகின்ற போது குழப்பிடுகிறார்கள். அருமை தோழர் எடுத்து சொன்னார்கள், ருத்ராபதி அவர்கள் ரொம்ப தீவிரமான, அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள் எப்படி சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தாங்களோ அதை போலவே சன்மார்க்கத்திலும் மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒன்று. ருத்ராபதி சொன்னார், டாக்டர் விட்டுறாதீங்க, நல்ல இடம், பாயிண்ட விட்டுறாதீங்க, அடிச்சு நொறுக்குங்க. ஐயோ நீ ஒம்பல விட்டுறாதே அப்படின்னு. ஏனென்று சொன்னால் அப்பர் வளர்த்தார், அவரே சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும், அடுத்த வரி பாருங்க, கங்கைவார் சடை கறந்தாருக்கு அன்பராகில் அடிக்கொடுட்டுங்க, அவர் கண்டீர் யாமணங்கும் கடவுளாரே. இப்போ அவர், நான் உன்னை ஏத்துக்கிறேன்பா, உன்னுடைய திருவடியை நான் வணங்குகிறேன் அப்பர் சொல்லுகிறார். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீ சிவபெருமானை உன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டு நீ சைவ சமயத்தை சார்ந்திருந்தால், அல்லது சைவத்திற்கு இருக்கக்கூடிய சில அடையாளங்கள், திருநீற்றை பூசுவது, பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லுவது, உத்திராட்சத்தை அணிவிப்பது, அல்லது திருவோட்டை ஏந்துவது, ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார்கள். அதில் ஏதாவது ஒன்று செய்தால் நீ ஒரு சைவனாக இருந்தால், சிவசிவ என்று சொன்னால், சிவாய நம என்று சொன்னால், அல்லது தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம், இதுல ஏதாவது ஒன்று சொன்னால் உன்னுடைய திருவடிகளை நான் போற்றுகிறேன் என்று சொல்கிறார் அப்பர். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இதே போலதான் வைணவத்துல ஆழ்வார்களே முதலாவதாக கருதப்படக்கூடிய ஆழ்வார் யார் என்று சொன்னால் நம்மாழ்வார் தாங்க. வைணவத்தில் என்ன பொறுத்தவரையிலும் யாருக்கு அதிக மதிப்புன்னா ஆழ்வார்கள்ல நம்மாழ்வாருக்கு தான். அந்த நம்மாழ்வாரையே தன்னுடைய குருவாக தெய்வமாக மதுரகவி ஆழ்வார் பாடுறார். மதுரகவி ஆழ்வார் எந்த பாட்டும் பாடல, அவர் நம்மாழ்வாரையே தன்னுடைய குருவாக போற்றி வழிபட்டார். அந்த நம்மாழ்வார் சொல்றாரு, குளந்தாங்கு சாதியர் நாளிலும் எத்தனைதான் கீழ் இழிந்து, நல்லா நாம வச்சுங்க, சண்டாளனுக்கு சண்டாளனானாலும், சண்டாளன் ஒரு இது உண்டு, அதை விளக்கணும். அது திராவிட கழக மேடையா இருந்தால் அதிகமாக விளக்கலாம். பஞ்சமன் சண்டாளன் சூத்திரன், சண்டாளனுக்கு சண்டாளனா இருந்தாலும் வளர்ந்தாங்கு சக்கரத்து மணிவண்ணனுக்கு ஆளாகில் அவர்தம் அடியாரடிகள் எம்மடிகளே. அவர் ஒரு கண்டிஷன் போறார், நீ எந்த ஜாதியா இருந்தாலும் இருந்துருப்போ, ஆனா நீ மணிவண்ணனாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை நீ தொழுது விட்டால் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது வைணவர்கள் உச்சத்திலே மதிக்கப்படக்கூடிய நம்மாழ்வாருடைய கூற்று. ஆனால் பெருமானாருடைய கூற்று இருக்கு பாருங்க, இதுதான் சுத்த சன்மார்க்க கூற்று. எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்புயிரோல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓர்க்கின்றார் யாவர், அவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன், அந்த வித்தகரம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ. இதுக்கு பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்க வேண்டும். எவ்வளவும் மாறுபாடு இல்லாமல், கொஞ்சம் கூட கிஞ்சுற்றும் எல்லளவும், எல்லின் மூக்களவும் மூக்கின் முனையளவும் வேறுபாடு இல்லாமல், உயிர்களிடத்திலே பாகுபாடு இல்லாமல், உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை ஓடோடி சென்று துடைக்கக்கூடியவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலேதான் இறைவன் அறிவுருவமாக காட்சி தருகிறான், விளங்குகின்றான். அப்படிப்பட்டவருடைய திருவடிகளுக்கு ஏவல் செய்ய நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது வள்ளலார் தனித்தன்மை பெறுகிறார். உள்ளபடியே வள்ளலாரை ஆய்வு செய்ய செய்ய எனக்கு நிறைய செய்திகள் புதுசு புதுசா கிடைக்குங்க. கார்ல வரும்போதே யோசனை பண்ண, எவ்வளவோ நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், அதற்கு பிறகு தொகையடியாராக ஒரு 9 பேர் சேர்த்து 72 சொல்வார்கள். பொய்யடிமை இல்லாத புலவர்கள், 30 திருமேனி தீண்டுவார், பிள்ளைவாழ் அந்தனர், திரு ஆரூர் பிறந்தார் என்று எல்லாம் சொல்லுவார்கள். நாயன்மார்கள் கேடு மாக்களும் கெட்ட தெரிவினான், ஓடும் செம்பண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் மண்பினில் கும்பிடே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்லி அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் பாடுவார்கள். அவருடைய அடிப்படையாக அவர்கள் காட்டுவது தொண்டு தொண்டு தொண்டு. அதனாலதான் சேக்கிழாருக்கு தொண்டர் சீர் பரவுவார் அப்படிங்கிற பேரும் உண்டு. பெரிய புராணத்துக்கு திருத்தொண்டர் புராணம் என்பது உண்டு. அவர்கள் செய்த தொண்டெல்லாம் சிவனடியாருக்கு தொண்டு செய்தார்கள். சிவனுடைய பெயரை சொல்லிக் கொண்டு வந்தவர்களுக்கு உணவிட்டார்கள். சிறப்புலி நாயனார் இருந்தார், எவ்வளவு பேர் உணவிட்டார்கள். சிவனடியார்களுக்கு உணவிட்டார்களே தவிர வயிறு என்று வந்த அனைவருக்கும் உணவிட்டதாக வரலாற்றிலே யாரும் எழுதவில்லை. தயவு செய்து இங்கே சிந்தித்து பாருங்கள். இங்கே 1867 மூட்டப்பட்ட சத்திய தர்மசாலை என்ன சொல்றார்? அவன் எந்த தேசத்தவனாக இருந்தாலும், எந்த சமயத்தவராக இருந்தாலும், எந்த குலத்தவனாக இருந்தாலும், எந்த சாதியராக இருந்தாலும், தேச ஒழுக்க சமய ஒழுக்கம் இதையெல்லாம் பாராமல்
வயிறு என்று இருந்தால் பசித்தவர் அனைவருக்கும் உணவை போடுங்கள், உணவை வழங்குகள் என்று வள்ளல் பெருமானார் சொன்னாரே. இங்கே அந்த நாயன்மார்கள் காட்டிய தொண்டை விட உயர்ந்த தொண்டு, உயர்ந்த அறம் இங்க நிக்குதுங்க. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, தேனினும் கசிவந்த சொல்லியர் மேல் காமூறுதல் பத்தும் பசிவந்திட பறந்து போகும். அதனாலதான் அந்த பசியை ஒழிப்பதற்கு பாடுபட்டாராக. நாயன்மார்களோடு ஒப்பிடுகின்ற போது அவர்களுடன் கொஞ்சம் உயர்ந்தவராக பெருமானார் காட்சி அளிக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள். அதுல அவர் சொல்லுவாங்க, நாயன்மார்கள் அனைத்து சாதியர்களும் இருந்தார்கள். கலவை தொழிலாளி முதற்கொண்டு நந்தனார் என்கின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களிலிருந்து எல்லோரும் இருந்தார்கள் என்று நான் நிறைய உரைகளை எல்லாம் படித்திருக்கிறேன். அதே போல ஆழ்வார்களிலும் திருப்பான் ஆழ்வார் தாழ்த்தப்பட்டவர். ஒவ்வொருவரும் சொல்ல குலசேகர ஆழ்வார் முடிச்சுக்கிறையா வந்துட்டாங்க. பக்கத்துல நாகலிங்கம் வந்துட்டாலே இன்னொரு 5 நிமிஷத்துல மேட்டரை பிடிங்க அப்படி வருத்துவார். முடிச்சுக்கிறேன். ஆழ்வார்கள் நிறைய பாடல்களை பாடினார்கள். அங்க பாருங்க, ஆழ்வார்களுக்கு நாயன்மார்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா, நாயன்மார்கள் அனைவரும் புலவர்கள் அல்ல, எல்லாரும் பாடல் போடல. ஆனா ஆழ்வார்கள் அனைவருமே புலவர்கள். திருப்பானார் கூட அமலநாதிபுரான்னு ஒரு 10 பாட்டு அற்புதமா பாடியிருக்கிறார். அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனா நிறைய போயிட்டே இருக்கலாம். இங்க பார்க்கும்போது நாயன்மார்களை போல தொண்டிலை, அதை தாண்டிய தொண்டிலை செய்து வள்ளலார் புகழ்கொடியை நாட்டுகிறார். ஆழ்வார்கள் பாடியிருக்கக்கூடிய அமுத பாசுரம் இன்றைக்கு திராவிட வேதம் என்று சொல்லுகிறார்கள். நம்ம ஆழ்வாருடைய திருவாய் மொழியை திராவிட வேதம் என்று தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றுகிறது, புகழ்கிறது. ஆனால் அதையும் தாண்டிய ஒரு சமரச வேதம் எதுவென்று சொன்னால் நம்முடைய பெருமானார் காட்டியிருக்கக்கூடிய திருவருள் 6ஆம் திருமுறை தான். 6ஆம் திருமுறையுடைய சாரம் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகச்சிறந்த நீதி நூலாக இருக்கக்கூடிய திருக்குறள், மிகச்சிறந்த சாத்திர நூலாக போற்றப்படக்கூடிய மேடை இருக்கக்கூடிய அன்பர்கள் சுட்டிக்காட்டி பேசினார்கள் அல்லவா. அகரம் 1000 அந்தணருக்கு ஈயில் எண், சிகரம் 1000 செய்து முடிக்கில் எண், பகரு ஞானி பகல் ஊன் பலத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. சொல்லணும்னா விளக்க சொல்லலாம், ரொம்ப சொல்லிட்டே போகலாம். அதிலேயே 5ஆம் நூற்றாண்டிலே மிகப்பெரிய புரட்சியை செய்ய வந்தவர் திருமூலர். ஆகவே அப்படிப்பட்ட ஆழ்வார்கள், நாயன்மார்கள் அவர்கள் செய்த பணியை விட உயர்ந்த பணியை செய்தவர்கள். அதே போல இந்த மரபை தாண்டி சைவ வைணவத்தில் ஆச்சாரியர் மரபு என்று உண்டு. அதே புறச்சந்தானா குரவர் என்று தத்துவத்தை பேசியவர்கள், அது மெய்கண்டார் பரம்பரையிலிருந்து வரும். அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவம் என்று சைவம் பேசும். அதே போல வைணவத்தில் பேசுவாங்க. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுப்பதற்கு காரணமாக இருந்தவரை நாதமணிகள். இங்க பக்கத்துல தான் காட்டுமன்னார் கோயில். பாருங்க, சைவத்துக்கும் வைணவத்துக்குள்ள ஒற்றுமை. அங்க திருநாரை உள்ள புல்லாப்பிள்ளையார வேண்டி நம்பியாண்டார் நம்பி தேவாரத்தை தொகுத்ததாக சொல்லுகின்ற போது அதே ஊருக்கு அருகாமையிலே காட்டுமன்னார் கோயிலில் நாதமுடிகள் முதல்ல 10 பாட்டை கேட்டார். அந்த 10 பாட்டை கேட்டது மிகப்பெரிய கதை. தேடி போய் எங்க போயிட்டாரு, அங்க நம்மாழ்வார் பிறந்த அந்த திருநகரி ஆழ்வார் திருநகரி போய் மதுரகரி ஆழ்வாரை சந்தித்து 4000 பாடல்களை அவர் திரட்டினார் என்று சொல்லுபவர்கள் உண்டு. அப்படி பார்க்கிறது ஆச்சாரியர் பரம்பரை நாதமுடியில், நாதமுடிகளுக்கு பேரனாக கருதக்கூடிய ஆள வந்தார். அப்புறம் உய்ய கொண்டார், மணக்கால் நம்பி, இப்படி அந்த வரிசையிலே கடைசியாக வந்தபோதுதான் ராமானுஜர். அந்த ஆச்சாருக்கு இருந்த தத்துவ ஞானம் வள்ளலாருடைய உரைநடை விளக்கத்தை படித்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வள்ளலார் இஸ் ஆல் ரவுண்டர், எல்லாவற்றிற்கும் மேல இஸ் எ பிராக்டிஷனர். தான் எதை சொல்ல வந்தாரோ அதை மெய்ப்பித்து காட்டிய மகான், ஒரு ஞானி, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு புரட்சியாளர், ஒரு சீர்திருத்த சிந்தனையாளர் நம்முடைய வள்ளல் பெருமானார் ஒருத்தர் தான், வேறு யாருமே கிடையாது. இது எங்க வேணுமானாலும் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். தந்தை பெரியார் அவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு மகான் இந்த தமிழ்நாட்டிலே உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய ஐயா வள்ளலார் தான். ஆத்தியத்திற்கும் நாத்தியத்திற்கும் ஒரு முடிச்சினை போட்ட ஒரு ஆன்மீகவாதி நம்முடைய பெருமானார் ஒருத்தர் தான். மூட நம்பிக்கை இல்லாமல் கடவுளை வணங்க வேண்டும். அவர் சொல்றார் பெரியார், உருவமற்ற கடவுளை, அனைவரையும் ஒன்று போல் பாவிக்கக்கூடிய கடவுளை, காசு பணம் செலவழித்து வணங்காத கடவுளை, மூட நம்பிக்கைக்கு இடமின்றி வணங்கினால் நானும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடவுளை யார் நமக்கு நிறுவி காட்டியிருக்கிறது சத்திய ஞான சபையிலே என்று சொன்னார் நம்முடைய பெருமானார் தான். அதற்கு உருவம் கிடையாது. உருவமாக வைத்துக் கொள்ளலாம், அருவமாக வைத்துக் கொள்ளலாம், அருவுருவமாக வைத்துக் கொள்ளலாம். பேசினால் நிறைய பேசிட்டு இருக்கான் ஜோதியினுடைய, ஜோதி வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம். இங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தா முன்னாடி போய் பெருமாளை பார்க்கிற மாதிரி எல்லாம் இங்க பார்க்க முடியாது. இங்க அகவினத்தார் புறவினத்தார் என்கின்ற ஒரே ஒரு பாகுபாடு தான். புலை உண்பவன்
கொஞ்சம் வெளியில இருந்து பார்க்கணும், ஒரு ஏரியாவுக்கு வெளியில இருந்து பார்க்கணும். இல்ல வெறும் மாமிசம் சாப்பிடாத மற்றவர்கள் சைவ உணவு உண்பவர்கள் கொஞ்சம் உள்ள போடலாம். இந்த ஒரே பாகுபாடு தான் வள்ளலார் காட்டி இருக்கக்கூடிய பாகுபாடு. அப்படிப்பட்ட பாகுபாட்டை தவிர வள்ளலார் வேறு எந்த பாகுபாட்டையும் காட்டவில்லை. இங்கு காசு பணம் செலவழித்து வாங்க வேண்டியதே இல்லை. இங்கே விழாக்கள் கிடையாது, இங்கு பூஜைகள் கிடையாது. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றார், பொய் வந்த கலை பல புகழ்ந்திடுவாரும், பொய் சமய ஆதியை மெச்சுகின்றார், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார், மேல் விரைவு அருகிலர் வீண் கழிக்கின்றார். தயவுசெய்து இந்த பாடல்ல அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு எடுத்து படிச்சு பாருங்க. பொருள் சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆகவே கலையுரைத்த கற்பனையை நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமடா மண்மூடி போக என்று சொல்லி ஒரு சீர்திருத்தத்தை, மனிதனை மனிதன் நிலையிலிருந்து கடவுளை வணங்க வைத்த ஞானி நம்முடைய பெருமாள் தான். மற்றவெல்லாம் கடவுளை வணங்கும் போது நான் செய்வன், நான் போடுறது பட்டை அப்படின்னு தான் வணங்குறான். இல்ல அந்த பட்டையை குறுக்க போட்டு நான் வைணவன், ஓங்கி வளர்ந்த உத்தமன்னன் பேர்பாடி அவன்தாயா முழு கடவுள் என்று சொல்லி ஒரு கூட்டம் வணங்கி கொண்டிருக்கிறது. அந்த சண்டையெல்லாம் ஒரு காலத்தில் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். சைவத்துக்கு வைணவத்துக்கும் நிறைய போர், வைணவத்துக்குள்ளே வடகலை தென்கலை போர், சைவத்துக்குள்ளே வேதாந்த சித்தாந்த போர். இங்கு இந்து மதம் என்று சொல்கிறார். இந்து மதம் என்பதே ஒரு அதுதான் பேசினா பெரிய சர்ச்சைக்கு வந்துடும். நான் வேலை விட்டுறாங்க. இஸ்லாமியர்கள் அவர்கள் அல்லாஹ்வை கடவுளாக தொழுகிறார்கள். அவர்கள் சில குறியீடுகளை போட்டுக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவி என்றும் தேவன் என்றும் கர்த்தர் என்றும் கடவுளை 3 நிலையிலே காட்டுகிறார்கள். அவர்கள் எல்லாம் சமயம் என்கின்ற நிலையிலே நான் கிறிஸ்துவ, நான் இஸ்லாமிய, நான் இந்து என்கின்ற ஒரு உணர்வோடு கடவுளை பார்க்கின்ற போது நான் ஆன்மநேயம் உள்ள ஒரு மனிதன் என்கின்ற நிலையிலிருந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதியை உள்ளன்போடு வணங்கக்கூடிய கடவுளை, உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி காட்டிய பெருமை வள்ளலாரையை சாரும் என்று சொல்லி அவருடைய மார்க்கம் தான் சமரச சுத்த சன்மார்க்க. ஐயா பக்கீர்சாமி வந்து விட்டார்கள். ஆகவே ஆடாதி சற்று மசையாதி வேறு ஒன்றை நாடாதி, பொய் உலகை நம்பாதி வாடாதி, சன்மார்க்க சங்கத்தை சாரி விரைந்து இனி இங்கு எம்மார்க்கமும் ஒன்றானே என்று சொல்லி வஞ்சக ரஞ்சினர் வாய்மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர். தஞ்சம் எமக்கருள் சாமினி என்றனர், சன்மார்க்க சங்கத்தவரை வென்றனர். ஒரு ஆள் நிச்சயமாக சன்மார்க்க சங்கம் வெல்லும் 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். ஏறிய சோலையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும், நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இள நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டேன். வணக்கத்துக்குரிய இந்த மகத்தான சுத்த சன்மார்க்க மாநில முதல் மாநாட்டை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிற வணக்கத்திற்கும் மதிப்புக்கும் வழிபாட்டுக்கும் உரிய அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்களினுடைய மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த வளாகத்தை வழங்கி அருளி இந்த மாநாடு மகத்தான முறையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சுற்றி சுழன்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற பொள்ளாச்சி என்னும் வள்ளலாருடைய பொள்ளாச்சி வள்ளலுடைய நிழலாக இன்றைக்கும் நின்று நிலவி கொண்டிருக்கிற பெருமைக்குரிய ஐயா தாளாளர் அவர்களே, மேடையில் சுத்த சன்மார்க்க கருத்துக்கள் மட்டுமே பேசப்பட வேண்டும் என்பது இல்லையா? 10வது தீர்மானம் முத்தான தீர்மானம். அந்த தீர்மானத்திற்கே இழுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற வேகம் திடீரென்று கிளைத்து கிளர்ந்த அந்த வேகத்தை பார்க்கிற பொழுது சன்மார்க்க சங்கத்தவரே வென்றனர் என்கிற கருத்து நிச்சயமாக எதிர்காலத்தில் ஜெயிக்கும். ஆகவே கொஞ்சம் ஏதேனும் ஒரு தேமல் படர்ந்திருக்குமானால், கொஞ்சம் கருத்திலே நமக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குமே ஆனால் அவற்றை நகர்த்தி வைத்துவிட்டு வழக்கம் போல நீங்கள் சன்மார்க்கிகள் எப்பொழுதும் போர்க்கொடி உயர்த்துகிறவர்கள் இல்லை, அவர்கள் அஹிம்சை கொடி உயர்த்தி அனைத்து உயிர்களையும் அணைக்கிறவர்கள் என்கிற காரணத்தினாலே மேடைக்கு வருமாறும் இந்த மேடை சூழ்நிலைக்கு வருமாறும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றை சொல்லி நான் என்னுடைய தலைப்பை தொடங்குவேன். எத்தனையோ அறிஞர் பெருமக்கள்
சேலம் குப்புசாமி ஐயாவை போன்ற ஞானிகள் எல்லாம் இங்கே பேசினார். இங்கே படப்பையார் இந்த மாநாட்டை கட்டி காத்து இவ்வளவு மாத கணக்கில் இதற்காக உழைத்த அவரை பாராட்ட வேண்டும் என்றால் அவரை மட்டுமே பாராட்ட முடியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மனை பாராட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு பக்கத்திலே தோளோடு தோள் நின்று வாய் பேசாத இடத்தில் என் வாழ் பேசும் என்று சொன்ன ஊமைத்துறையை பாராட்டாமல் இருக்க முடியாது. கப்பலோட்டிய தமிழரை பாராட்டினால் அவருக்கு தோளோடு தோள் நின்ற சுப்பிரமணிய சிவாவை பாராட்டாமல் இருக்க முடியாது. தேசிங்கராஜனை பாராட்டினால் அவனுடைய தோழன் மகமத் கானை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஐயா பாலகிருஷ்ணனை பாராட்டினால் எங்கள் தாளாளர் ஐயா செல்வராஜ் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆகவே அவர்களை தமிழ் தாய் தந்த இந்த நாக்கினாலே வாழ்த்தி வாழ்க வாழ்க என்று சொல்லி வள்ளல் பெருமானுடைய திருவடிகளுக்கு நான் வருகிறேன். 19ஆம் நூற்றாண்டு எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு, நான் தந்திருக்கிற தலைப்பு சடங்குகளில் அடங்காத சன்மார்க்கம். சன்மார்க்கத்தை எந்த சடங்குகளுக்குள்ளும் அடக்கி வைக்க முடியாது. அது ஒரு கடல். அது ஒரு கடல். கடலை கொண்டு போய் சிமுழுக்குள் அடக்க முடியுமா? கண்ணாடி சீசாவுக்குள்ளே அடைக்க முடியுமா? இணைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து எத்தடும் வம்மின் உலகியலில் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சவையின் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே என்று ஆற்று பெருக்கொத்து தமிழை அள்ளி அப்படியே வீசியவராக இருக்கிற வள்ளல் பெருமானை எதற்குள்ளே அடக்க முடியும்? நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள், இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஒரு சினிமா டயலாக், அண்மை கால டயலாக், என் வழி தனி வழி இல்லை. கையை கொஞ்சம் சிறு எடுத்து விரல்களை கொஞ்சம் விரித்துக் கொண்டு தரையிலே கொண்டு போய் கோர்த்து கொண்டு அதை சொன்னால் பழிச்சென்று உங்களுக்கு புரிந்துவிடும். அது எல்லாருக்கும் பிடித்த மொழியாக, எல்லாரும் படித்த மொழியாக, இளைஞர்கள் எல்லாம் துடித்த மொழியாக இருந்தது. அது ஏதோ அந்த வசனகத்தாவோ அல்லது உதடசைத்த அதற்கு வசனம் தந்தவராக பேசியவராக இருக்கிற அந்த நடிகரோ சொன்னது அல்ல. என் வழி தனி வழி என்கிற அந்த வார்த்தையை முதல் தமிழ் வரலாற்றிலே பதிவு செய்தவரே வள்ளலார் தான். 19ஆம் நூற்றாண்டிலே சொன்னார், என்னுடைய வழி தனி வழி, அது இயற்கை பொது வழி, அது மற்ற வழிகளை மறுக்க வந்த ஒரே வழி என்று சொன்னார். மற்ற வழிகளை மறுக்க வந்த வழி எது? கடவுள். கடவுள் எங்கே இருக்கிறான்? இதற்கு முன்னால் இருந்தவர்கள் என்னெல்லாம் சொன்னார்கள்? வள்ளலார் என்ன சொன்னார்? வள்ளலார் உண்மையை சொன்னார், மற்றவர்கள் எல்லாம் கற்பனையை சொன்னார்கள். வள்ளலார் சொன்னது உண்மை, மற்றவர்கள் சொன்னதெல்லாம் கற்பனை. ஐயா இங்கே சொன்னார், எங்களுடைய டாக்டர் ஐயா, மருத்துவ தொழிலோடு சேர்த்து ஆன்மீக பணியையும் வள்ளலாருடைய சன்மார்க்க பணியையும் சேர்த்து செய்கிற என் வணக்கத்திற்குரிய ஐயா ஜெயராஜமூர்த்தி அவர்கள் இங்கே சொன்னார். சில மருத்துவர் நம்மை வருத்துவர் இல்ல, ஊசி போட்டால் வருத்தம் தான், ஆனால் உடலுக்கு நல்லது. அறுவை சிகிச்சை செய்தால் வருத்துவர், உடம்புக்கு நல்லது. மாளா காதல் மருத்துவன். சில வருத்துவர், சில மருத்துவர் அறிவோடு கொண்டு நம்மை பொருத்துவர், ஞான நிலையில் நின்று நம்மை திருத்துவர். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் தான் ஐயா ஜெயராஜமூர்த்தி அவர்கள் ஒரு குறிப்பு காட்டினார்கள். ஆவுரித்து தின்றுடலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் யாம் வணங்கும் கடவுளார். வள்ளலாருக்கும் மற்ற ஞானிகளுக்கும், வள்ளலாருக்கும் மற்ற அடியார்களுக்கும், வள்ளலாருக்கும் மற்ற புலவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்று இந்த இடத்திலே புரியும். அந்த பெருமான் ஆவுரித்து தின்று ஒரு உயிரை கொன்று கொன்று அந்த உயிரை சித்திரவதை செய்து ரத்தம் வடிய ஓட விட்டு அந்த உயிரை வருத்தி அதை எடுத்து சாப்பிடுகிறவனாக இருந்தால் கூட அவன் இறைவனுக்கு கங்கையை தலைமேல் சூடியவனாக இருக்கிற இறைவனுக்கு அடியார் என்று சொன்னால் அந்த கொலை வருத்தம் எனக்கு முக்கியம் இல்லை, அந்த உயிர் கொலை எனக்கு முக்கியம் இல்லை, உயிர் இரக்கம் அவனுக்கு இல்லை என்பது கூட எனக்கு முக்கியம் இல்லை. அவன் கொன்றிருக்கலாம், கொலைகாரனாக இருக்கலாம், கொலை பாதகனாக இருக்கலாம், அவன் திருநீர் பூசி இருந்தாலே போதும், அவன் தானடா கடவுள் என்று சொன்னவர்கள் மற்றவர்கள்.
சொன்னவர்கள் மற்றவர்கள், இதை உணர்வார்கள் கற்றவர்கள். ஆனால் வள்ளலாரை பெற்றவர்கள், வள்ளலார் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பெரிய ஞானி, ஒரு பெரிய சித்து வேலைக்காரன். ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான். ஆணை பெண்ணாக்கி, பெண்ணை ஆணாக்கி, மறுபடியும் ஆணாக்கி, இவ்வளவு வித்தைகளையும் செய்கிறவனாக இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய ஆள் என்றவனை மலைத்து போய் வியந்து போய் அவன் அருகில் நான் நிற்க மாட்டேன். ஒரு உயிரை கொன்று தின்னுகிற கருத்து உடையவனாக இருந்தால், அவன் எவ்வளவு பெரிய சித்தனாக இருந்தாலும், புத்தனாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், அவனை ஞானி என்று கூற மாட்டேன் என்று சொன்னவர் வள்ளலார். இப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. ஆவரித்து தின்றுடலும் அதையும் மனசுக்குள்ள கொண்டாங்க. நீ எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருந்தாலும், சித்து வேலை பண்ணாலும் சரிதான். ஆனா பெண்ணாக்கினாலும், பெண் ஆணாக்கினாலும் உன்னை, அதுவும் கூட கொன்று தின்கிறவனாக இருந்தால் கூட சொல்லல, கொன்று தின்னும் கருத்தனே, அந்த கருத்து உடையவனாக இருந்தாலே போதும். சாப்பிடலாமா, அதை திங்கலாமே, அதை கொல்லலாமே நினைச்சா கூட உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மேனல். யாரு? இப்படிக்கு வள்ளுவன். அந்த வள்ளுவனை இந்த நாட்டுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சு வகுப்படுத்தி வள்ளுவனை போற்றிய முதல் மனிதரே வள்ளலார் தானே சார். நாட்டில் வள்ளுவரையும் வள்ளலாரையும் படித்தால் வேற எதுவும் தேவை. வள்ளுவரை படித்தால் தமிழ் இலக்கியங்கள் அனைத்தையும் படித்த மாதிரி, வள்ளலாரை படித்தால் தமிழிலே தோன்றிய அடியார்கள் புலவர்கள் அனைவரையும் படித்து கரைத்து குடித்த மாதிரி இல்ல. அப்போ வள்ளலாருடைய தனி வழி எது? பொது வழி, இயற்கை பொது வழி என்றவர் சொன்னது எது? தெளிவா சொல்றாரு. பிறரால் கற்பிக்கப்பட்ட, உனக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிற இதுதான் கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அது கடவுள் இல்லை. நம்ம இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோமே இதுதான் கடவுள். 4 கை, 7 கை, 8 காலு, 8 கை இல்ல 10 தலை. அதை சொல்லிவிட்டு கூட பெருமான் சொல்வாரே, இவைகள் எல்லாம் இறைவனுடைய அருளின் விசேஷத்தை குறிப்பதற்காக 8 கை, 8 கை, 4 கை என்றெல்லாம் சொன்னது என்ன? ஒரு கையால ஆண்டவன் அள்ளி கொடுத்தாலே பெரிய சோகம், அவன் 4 கையால அள்ளி கொடுத்தா எப்படி இருக்குங்கிற அருளின் விசேஷத்தை சொல்வதற்காக சொல்லப்பட்டதே தவிர அது உண்மை அல்ல. தன்னுடைய ஒரே மனித கையால் எழுதி எழுதி அள்ளி வழங்கிய உண்மையான கடவுளாக நமக்கு தோன்றுகிறவர் யார் தெரியுமா? வள்ளலார் தானே. ஆகவேதான் என் வழி தனி வழி, இதுவரைக்கும் கற்பிக்கப்பட்டவை எல்லாம் பொய் பொய் பொய். எத்தனை இடத்துல பொய் சொல்றார், பொய் பொய் எத்தனை இடத்துல அழுத்துறார், எத்தனை இடத்துல சத்தியம் பண்றார், சத்தியம் சத்தியம் சத்தியம். எத்தனை இடத்துல ஆணை ஆணை, சிவக்கொழுந்து ஆணை ஆணை, எத்தனை இடத்துல ஆணை விடுறார். ஏன் அவைகளெல்லாம் ஏன் எடுத்துரைத்தார்? இரக்கத்தால் எடுத்துரைத்தார். இந்த சமூகம் இன்னும் இப்படி கிடக்கிறது. 19ஆம் நூற்றாண்டு சமூகத்தை ஒரு முறை அலசி பாருங்க. பசியிலும் பஞ்சத்திலும் வாடி கிடந்த அந்த நூற்றாண்டு தமிழ்நாட்டிலே அல்ல, இந்தியாவிலே மிகப்பெரிய பஞ்சங்கள், கொடிய பஞ்சங்கள். பாரதி புலவன் பேசுவானே, வயிற்றுக்கு சோறுண்டு கண்டி இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். இந்த வயிற்றுக்கு சோறு போடுறார். உலகத்துல எதுல வேணாலும் சாவலாம், ஆனா பசியால பஞ்சத்தால பட்டினியால ஒருத்தன் சாவறான் பாருங்க, அதை விட கொடுமையானது வேறு எதுவும் இல்லை. அந்த கொடுமை இந்த நூற்றாண்டிலே, 19ஆம் நூற்றாண்டிலே இந்த நாட்டிலே நிகழ்ந்தது. பார்த்தார் வள்ளல் பெருமான். அதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கும் இவருக்கும் என்ன வேறுபாடு? எல்லாரும் சாப்பாடு போடுனாங்க. அற்றார் அழி பசி தீர்த்தல் வள்ளுவன் சொல்கிறான், வள்ளுவன் சொல்கிறான். ஆனா வள்ளுவன் சொல்லிவிட்டு போனான். ஆனால் வள்ளலார் தான் அள்ளி அள்ளி தந்து உணவை தந்து விட்டு போனார், சாப்பிட போனார். இன்னொன்னு தெரியுமா? நமக்கு முன்னே, வள்ளலாருக்கு முன்னே வந்த ஞானிகள் எல்லாம் வெறும் வழிகாட்டி மரங்களாக நின்றார்கள். இதோ சென்னைக்கு போகிற வழி வழிகாட்டி மரம் சொல்லும், இது கும்பகோணம் போகிற வழி வழிகாட்டி மரம் சொல்லும். அந்த வழிகாட்டி மரம் ஒருபோதும் பயணியோடு பக்கத்திலே வராது. நமக்கு முன்னால் இருந்த ஞானிகள் எல்லாம் வழிகாட்டி மரங்களாக இருந்தார்கள். வள்ளலார் மட்டும்தான் நம் கையையே பிடித்துக் கொண்டு அழைத்து சென்று வழிகாட்டியவராக வழங்கக்கூடியவர். பசிக்கிறவனுக்கு சோறு வேண்டும் என்று எழுதி வைத்தார்கள். பலகையிலே எழுதி வைத்து விட்டால், அதுவும் பல கையை பயன்படுத்தி பலகையிலே எழுதி வைத்து விட்டால் பசி போகுமா? அந்த பசியை போக்க வேண்டும் என்று சொல்லி
அன்னைக்கு வச்ச அடுப்புல நெருப்பு. நான் சொல்லுவது வழக்கம், உலகத்திலேயே அடுப்பை பற்ற வைக்க சிவகாசி தீப்பெட்டிக்கு வேலையே இல்லாத ஒரே இடம் வடலூர் மட்டும்தான். அன்னைக்கு பத்த வச்ச அடுப்பு, அந்த கனல், அந்த கனன்று எரிகிற அந்த நெருப்பு தகிப்பிலேயே இன்னைக்கு எரிகிறது அல்லவா? யாராவது அதை அணைக்க முடியுமா? இல்லை இப்படி செய்ய வேண்டும், முடிய வேண்டும் என்று நினைக்க முடியுமா? முடியாது. அவர் எப்படி என்னால முடியலன்னு கட்டிக்கிட்டு போயிருப்பார்? புண்ணியங்களை எல்லாம் அள்ளி கட்டி கொண்டு போனவரே தவிர அவர் கடைகளை எல்லாம் அள்ளி கட்டி கொண்டு போனவர் இல்லை. நமக்கு நிறைய கட்டி வைத்து விட்டு போனார். அதை நாம் இன்னும் பிரிக்காமல் இருக்கிறோம் என்பதுதான் பெரிய கொடுமையே. ஐயா குப்புசாமி போன்றவர்கள் எல்லாம் அந்த புதையலை, அந்த பொக்கிஷத்தை பிரிப்பதற்கு தான் முயற்சி செய்கிறார். அதை 20 நிமிஷத்தில் அந்த முயற்சி பலிக்குமா? 25 நிமிஷத்தில் குப்புசாமி ஐயாவுக்கு அந்த முயற்சி பலிக்குமா? முடியாது. ஆகவே அப்படி ஒரு மிகப்பெரிய பணியை, சமூக பணியை தன் மேல் போட்டுக் கொண்டவர், தமிழ் பணியை தன் மேலே போட்டுக் கொண்டவர், தமிழை தூக்கி நிறுத்தியவர், தமிழனுடைய உரைநடை வடிவத்திலே அழகாக ஆக்கி காட்டியவர். அவருடைய மனுமுறை கண்ட வாசகத்தை படித்து பாருங்கள். உரைநடை தான் அது, தரை நடை அல்ல. தாவி பெருகி வரும் மான் நடை, துள்ளி வரும் நடை. தமிழினுடைய செய்யுள் நடைக்கு மட்டுமல்ல, தமிழினுடைய உரைநடையை அழகுபடுத்தியவர் என்று சொன்னால் நம்முடைய வள்ளலார் என்பதை மறந்து விடாதீர்கள். நாட்டின் மேல் அக்கறை, அருள் நயந்த சன்மார்க்கர் ஆழ்க, வாழ்க வாழ்க என்று கோஷம் போட்ட பெருமான் ஒரே ஒரு இடத்தில் தான் ஒழிய கோஷம் இல்ல. யார் அழியணும்? கருணையிலா ஆட்சி. எனக்கு ஒரு பெரிய ஆசை, அது நம்ம தீர்மானத்திலேயே இருக்கிறது. நேற்றுதான் மாநாடு தொடக்கம், நேற்றுதான் புதிய ஆட்சியும் தொடக்கம். இந்த மாநாட்டின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த மாநாட்டினுடைய அனைத்து சன்மார்க்கிகள், உலகளவிலே இருக்கிற லட்சக்கணக்கான சன்மார்க்கிகள் சார்பாக நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் ஒரு தைப்பூசத்திலே, நீங்கள் ஒரு மாத பூச நாளிலே நீங்கள் பதவியேற்றிருக்கிறீர்கள். எங்களுடைய வள்ளல் பெருமான் வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒரு மான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ, பெரிய மலையை ஓ ஈசிறகினால் துன்புற அசைக்குமோ, வச்சிர தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ, இல்லை அதுபோல் அன்புடைய நின்னடியை பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு அவலம் உருமோ, காம வெகுளி உருமோ, மன தற்ப விகற்பம் உருமோ என்று பாடிய சந்த கவிஞராக இருக்கிற வள்ளல் பெருமான் வாழ்ந்த இந்த 7 கிணறு வீட்டை அரசுடைமை ஆக்குங்கள். இந்த சன்மார்க்கிகள் அனைவரும் கட்சி சார்பில்லாமல் உங்கள் பின்னால் நிற்பார்கள். இல்ல, எவ்வளவு பெரிய தமிழ் புலவர்கள், தமிழ் தாத்தாக்கள், தமிழ் ஞானிகள் எல்லாம் இங்கே பிறந்தார். அதை போல அவர் கால் பதித்து வாழ்ந்த தடம், அங்கே இருந்த தடம், அந்த தடம் பூந்தடம் அல்லவா? பூந்தடம் அல்லவா? அந்த பூந்தடத்திலே வருகிற நறுமணத்தை எல்லாரும் சுவாசிக்க வேண்டும். அது இந்த மண்ணுக்கே வாசிக்க வேண்டும் என்ற கருத்திலே அதை அரசுடைமை ஆக்க வேண்டும் என்கிற கருத்தை ஊடகங்கள் அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வள்ளல் பெருமான் அவர்கள் நம்முடைய வாழ்க்கை, மனித வாழ்க்கையை பார்க்கிறார். நம்ம நினைச்சு பாருங்க, என்ன வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தொடங்குவது வாழை மரத்தில், வாழ்க்கை முடிவது மூங்கில் மரத்தில். வாழை மரத்திலே தொடங்கி மூங்கில் மரத்திலே முடிகிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ இல்ல. உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, இங்கு கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு, கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னை கூட யார்? இதுதான் வாழ்க்கை. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகுக்காகுமா? ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா? இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, மற்ற என்று வருமோ? வள்ளல் பெருமான் அடிச்சார். தெரியாது. சாவு என்றைக்கு வரும் என்று நமக்கு எல்லாம் தெரியுமா? அது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட், பரிசு. அது இல்லாத வரைக்கும் நம்ம இன்னும் 100 ஆண்டு காலம் வாழறோம்னு நம்பிக்கையா இருக்கும். நாளைக்கு நம்ம போற மாதிரி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு என் வீட்டுக்காரி இங்க உருவாளா, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கிறீங்க, அதை கொஞ்சம் இருந்துதான் தொலைங்களேன். அது இருங்கன்னு கூட சொல்ல மாட்டா, இருந்துதான் தொலைங்களேன்பா. இருந்து நாளைக்கு தொலைங்களேன்னு அர்த்தம். அது நம்ம கையில் இல்ல. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 50 வருஷம் இருப்போம்னு. ஆளாளுக்கு ஒரு தேவானம். இந்த எண்ணம் இருப்பதாலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த தேதி மட்டும் தெரிஞ்சதுன்னா ஒரு சிக்கல்,
ஒரே ஒரு சிக்கல், டேட் ஆஃப் பர்த் தெரியும், எல்லாருக்கும் டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சுன்னு வைங்க, பிறக்கும் போதே அதையும் குறிச்சிடறான்னு வைங்க. 2019 ஜூன் மாசம் 10ஆம் தேதி இவரை போயிடுவாரு. ஜாதகத்தோடு சேர்த்து எழுதினாங்கன்னா பெரிய சிக்கல் என்னன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தன் கடன் கொடுக்க மாட்டான். நினைச்சு பாருங்க, போய் ஒரு 10,000 பணம் கொடுறான்னா ஒரு டேட் என்னப்பா? நான் 2016 டிசம்பர் மாசம் எழுதி சொல்றேன், அதெல்லாம் சரியா வராது. வேணா இல்ல ஒருத்தன் போவான், நான் 2020 வரைக்கும் இருக்கேன்பா, அதான் நம்ப மாட்டேன், நீ விஏ ஓட்ட சர்டிபிகேட் வாங்கிட்டு வாம்பா. அப்ப அவரு போய் இன்னும் 2 வருஷம் வேணா சேர்த்து போட்டு தர்றோம், அடிக்கிறது அடிம்பாரு. இப்ப லஞ்சத்துக்கும் வஞ்சத்துக்கும் எல்லாத்துக்கும் வழிவகுத்துரும். அதனாலதான் இயற்கை என்ன பண்ணிச்சு, அதை நம்ம கையில கொடுக்கல, அது அவன் கையில இருக்கு. அதை கூட வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுவார், இந்த உடம்பு இருக்கு பாருங்க அழியக்கூடியது, உயிர் இருக்கு பாருங்க ஆன்மா அழியாதது, சித்து அசித்து, அழியக்கூடியதும் அழியாததையும் சேர்க்க முடியாது. ஆனா இயற்கை சேர்த்திருக்கிறது, என்னைக்கு போகணும்னு தெரியாது. இத கிட்டத்தட்ட 9-10 வயசுல வள்ளல் பெருமான் எவ்வளவு ஞான நிலையில உச்சத்தில் இருந்து அப்பயே சொன்னார். எப்படி சொல்றார் பாருங்க, ஒரு வண்டி இருக்கு, வண்டி மாடு இருக்கு, வண்டி இருக்கு, வண்டி மாடு இருக்கு. வண்டி நம்ம உடம்பு, வண்டி மாடு உயிர், இது ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா வள்ளலாருடைய அந்த கருத்துக்கு நீங்களாவே கை தட்டுவீங்க. வண்டி வண்டி மாடு, இந்த வண்டி இருக்க அது தானா போய் மாட்டோட கழுத்துல ஏறி அந்த நுகத்தடிய வைக்காது. சரி, இது உயிர் இல்லாதது தானே போய் உயிர் உள்ளதன் மேல ஏறாது. உயிர் உள்ள மாடு இருக்கு பாருங்க காளை, அது அங்கிருந்து தானா நடந்து வந்து நுகத்தடியில தலையை கொடுத்து தூக்காது இல்ல. அப்ப அந்த வண்டியும் தானா போய் மாட்டாது, மாடும் தானா வந்து இழுக்காது. அப்பன்னா இந்த வண்டியில பூட்டணும் இந்த மாட்டன்னா, அந்த வண்டியில் கொண்டு வந்து அந்த மாட்டை பூட்ட வேண்டும் என்றால் அதை ஒரு பூட்டாங்கயிறு கொண்டு பூட்டி அதன் மேலே உட்கார்ந்து ஓட்டுகிற ஒரு ஆள் வேண்டும். அந்த ஆள் இருந்தாதான் கொண்டாந்து பூட்டி மேலே ஏறி உட்கார்ந்து ஓட்டுவான். அப்போ அதே மாதிரிதான் இந்த உடம்பு உயிர். இந்த உயிர் வந்து தானா உடம்புல ஏறாது, உடம்பு போய் அதுல சேராது. பிராணவாயு அப்படிங்கிற பூட்டாங்கயிற்றை கொண்டு இந்த உடம்புக்குள்ளே பூட்டி இதை ஓட்டி கொண்டிருக்கிறவன் மேலே ஒருவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனாக இருக்கிறான். ஓட்டிக்கிட்டு போற வண்டி மாடு பூட்டியாச்சு சார். அந்த வண்டியை எப்ப அவுத்துடுவான்னு வண்டிக்கும் தெரியாது, மாட்டுக்கும் தெரியாது. வண்டிக்கும் தெரியாது, மாட்டுக்கும் தெரியாது. ஆனா அந்த வண்டியை ஓட்டுகிறவனுக்கு மட்டும் இதை எப்போது அவிழ்த்து விட வேண்டும் என்று தெரியும் என்று சொன்னாரு. அதான் சார் உலகம். அப்ப இந்த உலக ஞானத்தை இவ்வளவு எளிமையா ஒரு இளமை பருவத்திலேயே கற்ற ஞானம் யாருடையது? வள்ளலாருடைய. அந்த ஞானத்தினுடைய விரிவு கடந்து எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து விட்டு கடைசி நிலையிலே வள்ளல் பெருமான் சொன்னார் பாருங்க, அதுதான் நாம் சிக்கன பற்றி கொள்ள வேண்டிய மகத்தான கருத்து. அந்த நிலையை நாம அடையணும்னு ஐயா சொன்னார் இல்லீங்களா. குரங்குல இருந்து மனுஷன் வந்தா, மனுஷனுடைய அடுத்த நிலை என்ன? மறுபடியும் குரங்கா போயிடுறதா? இல்ல, அதன் மேல் நிலை என்ன? ஒரு ஞான சொரூபம், சுத்த தேகம் பெறுவது, ஒளி தேகம் பெறுவதுன்னு அதை நோக்கிய முயற்சி நமக்கு வேண்டும் என்பதை வலியுறுத்திய வள்ளல் பெருமானுடைய நெறியை நாம் பின்பற்றி செல்லணும்னா நமக்கு தேவை ஜீவ தயவு, தயை, மிகப்பெரிய தயை, உயிர்களின் மேலே இரக்கம். வள்ளலார் உயிர்களின் மேல் இரக்கத்தை பற்றி வள்ளலார் பேசியதை போல தமிழ் இலக்கிய உலகத்தில் உயிர் இரக்கத்தை எவரும் பேசல, ஜீவகாருண்யத்தை எவரும் பேசல. பசியின் கொடுமையை வள்ளலாரை போல அவ்வளவு அழகா சொன்னவர், வடிவமைத்து சொன்னவர் எவரும் கிடையாது. பசியை அனுபவிச்சு பார்த்த மாதிரி நாடி நரம்புகள் எல்லாம் நெக்கு விட்டு போவதையும், கண்கள் காதுகள் பஞ்சடைந்து போவதையும் அவர் எழுதப்படி படிச்சோம்னா பசி இவ்வளவு கொடுமையானதா என்று நமக்கு தோன்றும் என்று சொன்னால், அந்த பசியின் கொடுமையை தீர்க்க வேண்டும் என்று சொன்ன வள்ளல் பெருமான் அந்த எல்லா உயிர்களையும் பார், யாதும் ஊரே யாவர் அழகா சொன்னார் ஐயா. யாதும் களிர் எத்துடையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே உத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். ஒரே கேள்வி கேட்டார். எல்லா உயிரும் சமந்தான் அப்படின்னு சொல்றான் பார். அவன் மனசுதாண்ட ஆண்டவன் நடமாடுகிற இடம், அந்த தடம் என்று நடம் புரிந்தாரே அவருக்கு பெயர் வள்ளலார். அந்த உயிர் இரக்கம் என்பது வேணும். ஒன்னு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருள் நாகலிங்கம் அருகில் வருவது போல தெரிகிறது. ரொம்ப நேரம் ஒன்றை சொல்கிறேன்,
ஆட்டை கொல்லுகிறோம், மாட்டை கொல்லுகிறோம், கோழியை கொல்லுகிறோம், உயிர்களை எல்லாம் கொன்று தின்கிறோமே. ஒன்றே ஒன்றை நினைத்து பாருங்கள். ஒரு மாடு, பசுமாடு பேசுவதாக ஒரு கற்பனை. மாடு சொல்கிறது, நானும் உங்களை போல சுவாசிக்கிறேன், நானும் உங்களை போல நடக்கிறேன், நானும் உங்களை போல படுக்கிறேன். என்ன ஒன்று, மற்ற பிராணிகள் எல்லாம் படுப்பதற்கும் மனிதனுக்கும் ஒரே வித்தியாசம். இந்த மண்ணிலே முதுகெலும்பு கீழே படுக்கிற ஒரே உயிர் மனிதன் மட்டும்தான். முதுகெலும்பு கீழே படும்படியாக படுக்கிறாள் நம்ம மட்டும்தான். மற்றபடி படுக்கிறதெல்லாம் சரிதான். இப்ப நானும் படுக்கிறேன், நீங்களும் படுக்கிறீர்கள், நானும் படுக்கிறேன். நானும் என்னுடைய இனத்தை விருத்தி செய்கிறேன், நீங்களும் செய்கிறீர்கள். நான் ஓடுகிறேன், நீங்களும் ஓடுகிறீர்கள். நான் சாப்பிடுகிறேன், நீங்களும் சாப்பிடுகிறீர்கள். சொல்லிக் கொண்டே வருகிற மாடு கேட்கிறது, நான் இவ்வளவும் கேட்ட மனிதனே, இப்பொழுது சொல், நான் உயிரா இல்லை உணவா? நான் உயிரா இல்லை உணவா? இவ்வளவு வேலைகளையும் செய்கிற நீ மட்டும் உயிர், நீ செய்கிற அனைத்தையும் செய்கிற நான் மட்டும் எப்படி அப்பா உணவாக முடியும் என்று கேட்பதாக வள்ளல் பெருமான் கற்பனை செய்து பார்த்துத்தான் அந்த துடிப்பை கொண்டு வந்து மேலே நிறுத்தித்தான். உயிர்களை கொல்லாதீர்கள், கொல்லா விரதம் என்பதை கோலயத்தில் ஓங்க செய்ய வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் அதை தூக்கி பிடித்தார் என்று சொன்னால், தயவு செய்து நீங்கள் அந்த இடத்திலே வர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொண்டு, வாட்டமிலா மாணிக்க வாசக, நீ வாசகத்தை கேட்ட பொழுது அங்கிருந்த கீழ்ப்பறவை ஜாதிகளும், கீழ்ப்பறவை ஜாதிம்பார் வள்ளலார். பறவை ஜாதியில கூட கீழ்ப்பறவை ஜாதினார், மேல் பறவை ஜாதினார். ஏன்டான்னா கீழ்ப்பறவை ஜாதினா இது தெரியுங்களா? மாமிசம் சாப்பிடுற பறவை. மேல் பறவைலாம் அந்த மைனா, கிளி, சிட்டுக்குருவி இந்த மாதிரி தானியம் சாப்பிடுறதெல்லாம் உயர்ந்த ஜாதியா. மாமிசம் சாப்பிட்டுச்சுன்னா தாழ்ந்த ஜாதியா. விலங்கினம் பொல்லா விலங்கினம்னாரு. எது? மாமிசம் சாப்பிடுற விலங்கு பூரா பொல்லா விலங்கு, சிறுத்தை, புலி, சிங்கம்லாம். ஆனா யானை, மாடு, ஆடு, குதிரை இதெல்லாம் என்ன? நல்ல விலங்கினம். ஆக விலங்கினத்திலும் நல்ல விலங்கினம், பொல்லா விலங்கினம், கீழ்ப்பறவை ஜாதி, மேல் பறவை ஜாதி, மனிதனிலும் அகவினத்தார், புறவினத்தார் என்று பிரித்து வைத்து இந்த ரெண்டு தாண்டா ஜாதி, வேற எதுவும் இல்லைன்னு சொன்ன அந்த ஞானி வள்ளல் பெருமானுடைய வழியிலே நாம் எல்லாம் நிற்க வேண்டும். அந்த வள்ளலாருடைய சன்மார்க்க கொள்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே சொல்லி, மாவட்டம் கடந்தும் இங்கே வந்து ஒரு பூவட்டம் போல அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சன்மார்க்கிகளே, நிச்சயமாக சன்மார்க்கம் எதிர்காலத்தில் வெல்லும். அந்த காலம் வந்துவிட்டது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, சாதியிலே, மதங்களிலே, சாதி சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகில் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகல்லவே என்பதை மனத்தில் இருத்துக் கொண்டு, சுத்த சன்மார்க்கிகளாக நாம் வாழ முயற்சி செய்வோம். முயற்சி நமக்கு வெற்றியை தரும் என்பதை மட்டும் உங்களுக்கு இந்த நல்ல தருணத்திலே சொல்லி, அருமையான மாநாடு நடத்தி பசிக்கிற நேரம், அது கூட தப்பு, இது புசிக்கிற நேரம். புசிக்கிற நேரத்திலேயும் இங்கே வசிக்கிற நேரமாக மாற்றி நாற்காலியை விட்டு எழாமல் கேட்கிற சன்மார்க்கிகளே, உங்கள் தாமரை தாள்களை வணைந்து பணிந்து வணங்கி வணங்கி அதையே என்னுடைய தலை அணங்கலாக அணிந்து வணங்கி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, உங்களிடை வந்து உயர்ந்தோ தொட விளங்கி எங்கொழி நீர் ஞானத்தை இருளகற்றும் அங்கவற்றுள் மின்னே தனி ஆழி வெங்கதிர்வன் சேனையது தன்னேறில்லாத தமிழ் வணக்கம் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.